ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் கட்லெட் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வெசலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 3 மினிட்ஸ் அளவுக்கு ஃபிஷ் நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. இது இப்போது இதிலிருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் இருக்கிற 1-2 முள்ளை எடுத்துடுங்க. நான் இன்றைக்கி போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நடுவில் இருக்கிற முள் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துடுங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ் பீசஸையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற எல்லா ஃபிஷ் பீசஸும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து இதை கட்லெட் ஷேப்புக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ். இப்போ நம்ம இந்த கட்லெட் பீசஸை எக்கில் ஆட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் எக்கில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறதுனால வெளியில் இருக்கிற லேயர் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், முதல்ல எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லா பீசஸும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு.
ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரையில். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட் பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்டார்டர் ரெசிபி இது. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்குது. ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.